Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ரவையும் பொட்டேட்டோஸும் வச்சு நம்ம கிறிஸ்பி ரோல் ஒன்னு செய்ய போறோம். சோ ரொம்பவே சூப்பரா வரும். சோ ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அது எப்படி செய்ய போறோம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்தறலாம் வாங்க. சோ இது வந்துட்டு இது ரவா பொட்டேட்டோ வந்து கிறிஸ்பி ரோலுக்கு தேவையான பொட்டேட்டோஸ் வந்து நான் நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இதுலயே கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பிரெட் கிரம்ஸ், ஸோ தேவையான ரவை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரக பவுடர் நான் எடுத்துருக்கேன். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வந்துட்டு ஊற வச்சுருவோம். ஸோ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்திருக்கனால நான் ரவை வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவையை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு அதே அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி வந்து நல்லா வந்துட்டு சூடாக இருக்கணும். ஸோ நான் நல்லா கொதிக்க வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஸோ இதை அப்படியே வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம நல்லா அந்த சுடு தண்ணி வந்து சூடாக வந்து நம்ம சேர்க்கும் போது தான் ரவை வந்துட்டு கொஞ்சம் நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ ரவையை வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா கலந்து வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா நான் வேக வச்சுருக்கேன். உங்களால் வந்துட்டு ஸ்மாஷர் இருந்தால் நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களால் கையிலே வந்து பண்ண முடியும் அப்படின்னா நல்லா வந்துட்டு கையில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மையாக வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் பாயில் பண்ணும்போது நான் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து வந்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் வந்து மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில். ஸோ உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஜீரகம் மிளகு ரெண்டையுமே சேர்த்து வந்துட்டு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வந்துட்டு நான் சாப் பண்ண கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஜீரகம் மிளகு வந்துட்டு பொடி நான் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஊற வச்ச ரவையை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போது மாவு வந்துட்டு நல்லா நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் லைட்டாக வந்துட்டு கையில் வந்துட்டு ஆயில் வந்து நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க 2 கையிலையும். ஸோ இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னோ பார்த்துட்டு நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து ரோல் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு ஸோ ஆயிலில் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆயில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஹீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி வச்சதை அப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நமக்கு நல்லா வெந்து ஸோ இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ நல்லா வந்துட்டு அந்த ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இது அப்படியே நம்ம வந்துட்டு பிளேட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து நமக்கு எண்ணெயெல்லாம் வந்து சுத்தமாக குடிக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த எண்ணெய் குடிக்குமோ எண்ணெய் ஜாஸ்தி ஆகுமோன்ற இதெல்லாம் தேவையில்லை பயமோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு ரவையும் வந்துட்டு உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம வந்துட்டு சூப்பரான ரோல்ஸ் கிறிஸ்பியான ரோல் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்துட்டு கிறிஸ்பியாக வந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெளியே வந்து ஃபுல்லாக வந்து கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் சாஸை டிப் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு ஒரு கிறிஸ்பியான வந்துட்டு ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்த்தோம். ஸோ உருளைக்கிழங்கும் வந்துட்டு நம்ம ரவையும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்பி ரோல் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.